என்னம்மா நான் பேசுனேன், அவிய பேசுனது தான் நான் சொன்னேன். அதுக்கு இப்படியே எடுத்தவங்க ஊத்தன் பேசுறது? சும்மா இருங்கம்மா பேசாம. சும்மா ஏன் வாயை அடைக்காத. உங்க மாமியாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருந்தா இத்தனை பேச்சு உனக்கு தேவையா? அம்மா நான் என்ன கனவா கண்டே இப்படி சண்டை போடுவாவன்னு? எம்மா இவிட்டே சொன்னா போதுன்னு நினைச்சம்மா. இவிய சொல்லியிருக்க மாட்டாங்களா? இவிய சொல்றாவ சொல்லல, நீ ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே? விடுங்கம்மா, இனி நான் பாத்துக்கிறேன். நான் ஒருத்தி, நானாவது ஃபோன் பண்ணி பேசிக்கணும் உங்க மாமி கிட்ட. நீ அதுக்கு என்ன சண்டை போட போறாளோ தெரியல. சண்டை போடுவாங்களே முடித்தி கூட கூட பேசாம எப்படி பேசணும் வைக்கணுங்கிறது தெரியல. கூட கூட வாய் பேசிட்டு இருக்கா. இப்படி இருந்தா மாப்பிள்ளை ஏசாம என்ன பண்ணுவாவ? அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டு இப்படி ஆளாளுக்கு ஏசியாவ? ஒரு ஃபோன் பண்ணி பேசலையாமா, அதுக்கு இத்தனை சண்டையா? ஏன் என்ன சொல்றவையே ஒரு ஃபோன் பண்ணி இருக்க வேண்டியதானே எனக்கு? சின்ன பொண்ணு ஆரட்டி வா குளிப்போம். ஆமாக்கா வாங்க ஆட்டம் போடுவோம். அட்மினே தக்கச்சிமி பாட்ட போடுமா. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது, இதயம் பறக்குது. நான் சொல்லும் வேளையில் மழை நின்று போகட்டும், வானவில் பொழியிலே நாய் காயட்டும், மழையில் துளி போடு என் மாட்டே. ஓடு, ஜோதிகா வரத பார்த்தா நம்மளையும் போட்டு அடிச்சு போடுவாங்க போல. ஆமா சின்ன பொண்ணு, ஓடு ஓடு, நிக்காத. போய்டாலே வனிதா. நானும் வரேன். சின்ன பொண்ணு ஏ அம்மு நில்லடி. இவ கால முடிச்சு புடியே. அட வாடி செய்யா, இந்த வரேன். அடி அடியோ. ஆமாக்களே பெட்ரூம்ல நிக்கே. அடி இங்க மக்களே, யா மக்களே இன்னைக்கு நேராயிட்டு ஒரு மீட்டிங் வச்சாவ பாட்டியாதே. அப்படியே மக்கா? பாட்டி என்னாச்சு? இல்ல மக்கா, நீ வேற இத்தனை நாளா வீட்ல இருந்த, எனக்கு எதுவும் பெருசா தெரியல. நீ இப்ப வேலை வேலைக்கு போயிடுறியா? எனக்கு வீட்டுல ஒத்திக்கி இருக்க ஒரு மாதிரி இருக்கு மக்கா, தனியாவே இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம உனக்கு வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நீ வரதுக்குள்ள எனக்கு வதக்குன்னு இருக்கு. ஏன் பாட்டியா இப்படி நினைக்கிறிய? சரி பாட்டி, நான் ரூமுக்கு போறேன். ஆட்டு மக்கா. சீக்கிரம் என் பேத்தியாளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும். என் பேரண்ட்டை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னா நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன். கைக்குள்ளேயும் கால்குள்ளேயும் ஓடிட்டு இருந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எப்படி தான் ஒத்தைக்கு இருக்க போறேனோ தெரியல. எப்படா இந்த 2 மாதம் முடியும் இருக்கு. தீனாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதான். வீட்டுல ஒருத்தர் இல்லையோ? வெளியே பூட்டிருக்காவ. இன்னும் எங்க போனவ? அம்மா வீட்டுல தானே இருப்பாவ. சாயந்தரம் ஆவி எங்க வச்சவன் தெரியலையே. இன்னும் இருக்கு. சரி, பக்கத்துல எங்கேயாவது வெளியே போயிருப்பாவ. நம்ம வீட்டுக்குள்ள போவோம். ஸ்வேதா கால் பண்ணி பாப்போமா? கால் அட்டன் பண்ணுவாளான்னு தெரியலையே. நேர்ல தான் நல்லா பேசுறா, ஆனா கால் எடுக்காம விட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிருமே. வேண்டாம், கால் பண்ணி எடுக்கலாம், நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் தட்டி விடுவோம். மெசேஜ் ரிப்ளை பண்றாளான்னு பார்க்கலாம். எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. லவ் பண்ணும்போது கூட மெசேஜா பண்ணிட்டு இருந்தேன். இப்படி பிரேக்கப் ஆகி பேச்சப் ஆனதுக்கு அப்புறம் என்ன பேசுறதுனே தெரியலையே. சரி, எப்பவும் போல ஹாய்னு போட்டு விடுவோம். ஹாய் ஸ்வேதா. என்ன சந்தோஷ் மெசேஜ் பண்றான்? நெட் ஆன்ல தான் இருக்கு, ஆன்லைன்ல தான் இருக்கா. இன்னும் மெசேஜ் பார்க்கலையே. ரிப்ளை பண்றதா வேணாமா? ரிப்ளை பண்ணுவாளா மாட்டாளா? வேண்டாம், எதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு? மெசேஜ் பார்த்துட்டு ஆனா ரிப்ளை பண்ண மாட்டாளே. ஐயோ, மெசேஜ் வேற பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாம இருந்தா என்ன நினைப்பான்? இவன் வேற ஆன்லைன்ல இருக்கானே. பேசாம மெசேஜை டெலீட் பண்ணிடலாமா? சரி, மெசேஜ்ல பேசி பார்க்கலாம். அதான் நேர்ல இப்ப பேச ஆரம்பிச்சிட்டோம்ல. அவர் ரிப்ளை பண்ற மாதிரி தெரியல, டெலீட் பண்ணிட வேண்டியதான். ஹாய் சந்தோஷ். ஐயோ, இது கனவா நினைவா? என்னால நம்பவே முடியலையே. இன்னும் ரொம்ப நேரமா டைப் பண்றான். என்னால நம்பவே முடியல நீ எனக்கு ரிப்ளை பண்ணதை நினைச்சு. மக்கு, நீ ரிப்ளை பண்ண மாட்டேன்னு தான் நினைச்சேன். ஏன் ரிப்ளை பண்ண? என்னது ஏன் ரிப்ளை பண்ணையா? என் ரிப்ளைக்காக தானே ஆன்லைன்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் சாட்லயே ரிப்ளை பண்ண உடனே யார் ரிப்ளை பண்ணன்னு கேட்குற? என்ன பேசுறதுன்னு தெரியாம இப்படி பேசி அசிங்கப்படுறியடா. ஏதாவது பேசு. இல்ல சும்மா தான் கேட்டேன்.
ஆ ஓகே அப்புறம் விழுப்புரம். ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் நினைச்சுக்காதீங்க. லவர்ஸ்க்கு இப்படி மொக்க ஜோக்குலாம் சிரிச்சாதான் லைஃப் ஓட்ட முடியும். டவுட் இருந்தா லவ் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என் நிலைமை அப்படிதான் இருக்கு. சரி ஓகே குட் நைட். குட் நைட்டா? ஆமா அப்புறம் என்ன குட் மார்னிங்கா? ஐயோ செம காமெடி. ஐயாப்பா. ஸ்வேதா சொல்லு சந்தோஷ். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன ஹெல்ப்? நாளைக்கு நீ saree கட்டிட்டு வரியா? என்னது சாரியா? ஆமாப்பா. நோ அதெல்லாம் முடியாது. ஹே இல்ல, உனக்கு கடைசியா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல பார்த்தது சாரியில, அதனால தான் கேட்டேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். ஏய் இங்க பாரு, உன் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிட்டேன்ற உடனே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத என்ன. நான் எதையுமே பழச மறக்கல. நமக்கு பிரேக்கப் ஆனது தான். ஹே சாரி ஸ்வேதா. இட்ஸ் ஓகே. நோ யுவர் லிமிட்ஸ். சாரி. ரொம்ப திட்டமோ மெசேஜ்ல? பரவாயில்ல இருக்கட்டும். நாளைக்கு சர்ப்ரைஸா போய் ஷாக் கொடுத்துற வேண்டியதான். சரி எந்த saree கட்டுறதுன்னு பார்க்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அட்மினுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.